பிரைஸ் தி லார்ட். நான் உங்கள் பிரதர் ஸ்டீஃபன். நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் சுகமாக இருப்பீங்க, நீங்கள் குடும்பத்தோட சம்பூர்ணமாக வாழ்வீர்களாக. ஆண்டவரும் அருமை போதகர் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துடைய இனிய நாமத்தினாலே இந்த நாட்களிலே கர்த்தருடைய நாமத்தினால நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. அல்லேலூயா. தொடர்ந்து தாவீதினுடைய மறுபக்கமும் தாவீதுடைய பாடுகளை குறித்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். நேற்று கூட சங்கீதம் 23ஆம் சங்கீதத்தை நாம் தியானித்தோம். தேவனை பற்றி பிடித்து கொண்டிருக்கிற மனிதன், அதாவது தேவனுடைய பாதுகாப்பில் இருக்கிற மனிதன், ஒவ்வொரு மனிதனும் தேவன் மேல் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை வைக்கிற சங்கீதம் சங்கீதம் 23 என்று சொல்லி பார்த்தோம். அந்த சங்கீதத்தில் கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார்னு சொல்லி 1ஆம் வசனத்தை வாசித்தோம். அந்த மெய்ப்பன் தான் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நடத்தி கொண்டு போகிறவர். அவர் மெய்ப்பனாக இருக்கிறார், நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம்னு சொல்லி நேற்று தியானித்தோம். இந்த சங்கீதத்தை எப்பொழுது எழுதினார், தாவீது எப்பொழுது எழுதினார் என்று சொல்லி பார்த்தோம். என்கேதியில் இருக்கும்பொழுது இந்த தாவீது இந்த சங்கீதத்தை எழுதினார் என்று சொல்லி பார்த்தோம். என்கேதில் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி நேற்று பார்த்தோம் இல்லையா? ஆட்டுக்குட்டியான நீர்வீழ்ச்சி, பசும்புல், அமர்ந்த தண்ணீர், பேரிச்ச மரங்கள், திராட்சை செடி, அதுக்கடுத்தது ஒலிவ மரம், இன்னும் அநேக ஆசீர்வாதங்கள் அது இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம். சரி, இந்த எங்கேதிலிருந்து தான் தாவீது அந்த சங்கீதத்தை எழுதினான்னு சொல்லி நேற்று முடித்தோம் பகுதி 1. சரி, இந்த எங்கேதிக்கு தாவீது எப்பொழுது வந்தான்? இப்பொழுது தான் தாவீதுடைய மறுபக்கத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். நன்றாக கவனிங்க தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை. நேற்று பார்த்தோம் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, மனுஷங்க 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே, இயேசுவோடு கூட நம்ம பூவுலகத்தில் பாடுகள் பட்டோமானால் பரலோகத்தில் அவரோட கூட ஆளுகை செய்வோம் என்று சொல்லி பார்த்தோம் இல்லைங்களா? அப்போது ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொன்னால் பூலோகத்தில் நமக்கு பாடுகள் வரத்தான் செய்யும். அதை அனுசரித்து போனால் பரலோகத்தை ஆளுகை செய்து விட முடியும். அதுக்கு உதாரணம் தான் தாவீது என்று சொல்லி பார்த்தோம். இந்த நாளில் அந்த தாவீது எப்படி பாடுகளை அனுபவித்தான், இந்த பாடுகளை அனுபவித்துட்டு எப்பொழுது எங்கேது வந்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். சரி, எப்பொழுது தாவீது இந்த எங்கேதிக்கு வந்தான்? நன்றாக கவனிங்க தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோமானால் அங்கே தாவீதுடைய வாழ்க்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பெத்லெகேம் என்ற ஒரு கிராமத்தில் ஈசாய் என்ற ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவர் வயது மூத்தவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் யார் என்று சொல்லி பார்த்தோமானால் போவாசுடைய பேரன். போவாசு பெரிய பணக்காரர். அவர் வம்ச வழியில், போவாஸ் ரூத்துக்கு வந்த வம்ச வழியில் பிறந்தவர் தான் இந்த ஈசாய். இந்த ஈசாய் பெத்லெகேமில் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறார். வயதானவர்கள் மிகவும் மதிக்கப்படத்தக்கவர் என்று சொல்லி அவரை குறித்து சரித்திர புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்குது, வேதத்திலும் சொல்லப்பட்டிருக்குது. அவருக்கு 7 மகன் ப்ளஸ் 8வது மகன், 8 மகன் பாருங்கள் அவருக்கு. 8வது மகன் தான் தாவீது. இங்கே அதுக்கு முன்பாக பார்த்தேன்னு சொன்னால், இஸ்ரவேல் மக்கள் எனக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கர்த்தரை கேட்டபொழுது அவர் மனிதர்களுக்காக, மக்களுக்காக ஒரு ராஜாவை ஏற்படுத்தினார். அவருக்கு பேர் சவுல், கீசின் குமாரனாக பென்யமின் கோத்திரத்தை சேர்ந்த சவுல். அந்த சவுல் கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். அவன் சரியானபடி நடக்கலை, கர்த்தருக்கு கீழ்ப்படிஇல்லை. அதனால் மனசு வெறுத்து இந்த ராஜாவை நான் சவுலை தள்ளிட்டேன். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஈசாயின் குமாரன், பெத்லெகேமில் உள்ள ஈசாயின் குமாரன் ஒருவனை தெரிந்து கொண்டு அவனை எனக்காக அபிஷேகம் பண்ணிட்டு சொல்லி கர்த்தர் சாமுவேலுக்கு கட்டளையிட்டு விட்டார். சொன்னது போலவே சாமுவேல் இந்த 7 குமாரர்களில் ஒரு குமாரன், கடைசி குமாரன் ஆட்டை மேய்த்து கொண்ட தாவீதை கர்த்தருக்கென்று, இஸ்ரவேலுக்கென்று ராஜாவுக்காக அபிஷேகம் பண்ணிவிட்டார். சந்தோஷமான விஷயம். தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி சவுலுடைய ராஜ்யத்தில் தாவீதுக்கு வேலை கிடைக்கிறது. அதாவது சுரமண்டல வாசிக்கிற வேலை. கர்த்தர் விடுகிற ஒரு பொல்லாத ஆவி சவுல் மேலே வந்ததுனால இவன் சுரமண்டலம் வாசிக்கிறான் தாவீது. அந்த ஆவி வெளியே போய் விடுகிறது. இப்படியே போகப்பட்ட காலத்தில் பாருங்கள், 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் 17ஆம் அதிகாரத்தில் கோலியாத்தை கொன்றான். 18ஆம் அதிகாரத்தில் சவுலுக்கு ஆயுததாரியாக தாவீது மாறுகிறான். தொடர்ந்து போருக்கு போகும்போது இவன் புத்திமானாக நடந்து கொண்டு வரும்பொழுது ஒரு இடத்துல பெலிஸ்தரை கொண்டு வரும்பொழுது ஸ்திரீகள்லாம் ஆடி பாடுறாங்க. 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில் 7-8 வாரத்தில் வாசிக்கிறோம். சவுல் கொன்றது ஒரு 1000 தான், தாவீது கொன்றது ஒரு 16 சொல்லி முறையாக பாடின போது சவுலுக்கு மிகுந்த எரிச்சல் வந்து விட்டது. அப்போது வருகின்ற ராஜாங்கத்தில் என்ன ராஜ்யத்தை இவன் எடுத்துக்கொள்வானோ என்ற சந்தேகத்தினால, உண்மை அதுதான், அதனால்
தாவீதை கொலை செய்வதற்கு திட்டம் போட்டு விட்டார். 2 முறை ஈட்டினால் எரிகிறான், தப்பித்து ஓடுகிறான் தாவீது. உயிருக்கு பயந்து யூதேயா இஸ்ரவேலில் எல்லா பட்டணங்களையும் ஓடி ஒழிக்கிறான். நல்லா கவனிங்க. அப்போ ஒழிகின்ற நேரத்தில் தான் ஒரு இடத்துல போய் இருக்கிறான் பாருங்க. 1 சாமுவேல் புத்தகத்தில் 23ஆம் அதிகாரத்தில் மிகுந்த நெருக்கம் அவனுக்கு தாவீதுக்கு ஏற்படுகிறது பாருங்க. 23ஆம் அதிகாரத்தில் பெலிஸ்தர் தேசத்தில் ஒரு காத் என்ற ஒரு இடத்துல அவர் ஒளிந்து கொண்டு இருக்கிறார். அப்பொழுது பெலிஸ்தர்கள் கேக்கிலா பட்டணத்துக்கு மேலே வந்து அவர் களஞ்சியத்தை கொள்ளடிக்கிறாங்க. தாவீது அதை கேள்விப்பட்டு அங்கே இஸ்ரவேல் அந்த பெலிஸ்தர் தேசத்தில் தாவீது போய் எல்லாரையும் அடித்து விரட்டி விட்டு அவனை காப்பாற்றுகிறார். இதை சவுலுக்கு தெரியப்படுத்துகிறார்கள். சவுல் அங்கேருந்து கிளம்பி சீப்பூரார்கிட்ட வந்து விசாரிக்கிறான். விசாரிக்கும்பொழுது ஆமாம், இந்த சவுல் வந்து இந்த ஆக்கிலா மேட்டில் எஷிமோனுக்கு தெற்கே ஆக்கிலா என்னும் மலைக்காட்டில் அரணிப்பான இடத்துல தாவீது இருக்கிறார் என்று சொல்லி கொடுத்துட்றாங்க. உடனே என்ன செய்கிறாருன்னா, தாவீது ஒரு 3000 பேரை கூட்டிக் கொண்டு மாக்கோன் வனாந்தரத்தில் அவனை தேட போகிறார். மாக்கோன் வனாந்தரம் எப்படி இருக்குமானா, நீ உயர்ந்த வனாந்தரம், அதில் மலை இருக்கும். மாக்கோன் வனாந்தர மலையில் அந்த பக்கம் 3000 பேர் சூழ்ந்து கொண்டு வருகிறார்கள் சவுலோட ஆட்கள். இந்த பக்கம் 600 பேர் தாவீது வந்து நிற்கிறார். அப்பொழுது வந்து நிற்கும்பொழுது கொஞ்ச நேரம் எட்டி பிடிக்க போகிறாங்க பாருங்கள். எட்டி பிடிக்கிற நேரத்தில், அதாவது சவுல் தாவீது சொல்லியிருப்பார் 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தில், மரணத்துக்கு எனக்கு ஒரு அடி தான் இருக்குதுன்னு சொல்லுவார் யோனாத்தான் கிட்ட. அப்போ இப்படி பிடிக்க போகிறாங்க. பிற்காலத்தில் சங்கீதம் 18 எழுதும்பொழுது இதை குறிப்பிடுகிறார் தாவீது. இப்போ பிடிக்கிற நேரத்தில் ஒரு ஆள் வந்து, யோ நிறுத்தியா, உன்னுடைய தேசத்தில் பெலிஸ்தர் படையெடுத்து வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டு தாவீதை பிடிக்கிறதை விட்டு தன் தேசத்துக்கு போய் விடுறான் சவுல். அப்பொழுது பாருங்கள், ஒரு வசனம் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்தில் 28. அதனால் சவுல் தாவீதை பின்தொடரை விட்டு திரும்பி பெலிஸ்தர் எதிர்க்கும்படி போனான். ஆதலால் அவ்விடத்திற்கு சேலா அமாலிகோத் என்று பெயரிட்டார்கள். நல்லா கவனிங்களா, சேலா அப்படின்னா உயிருக்கு போராடுகிற நேரத்தில், சத்துரு பிடிக்கிற நேரத்தில் தப்புவிப்பார் தேவன் என்ற அர்த்தம். சேலானா தப்புவிக்கிறன்னு அர்த்தம். அமாலிகோத்துனா சிதறி போகுதல். சிதறி போகுதுன்னா சவுல் வந்து பிடிக்கிற நேரத்தில் தாவீது கூட இந்த 600 பேர் சிதறி ஓடிட்டாங்க. அப்போ சிதறி ஓடுதல், அமாலிகோத்துனா சிதறி ஓடுதல். இந்த சேலா சங்கீதத்தில் 66 முறை வரும். ஆபகுக் புத்தகத்தில் ஒரு 3 இடத்துல வரும். அப்போ சேலான்ற எங்கெல்லாம் போடலாம், அங்கெல்லாம் ஆபத்து வருகிறதுன்ற அர்த்தம். சரி, அங்கேருந்து பாருங்கள், தாவீது தப்பித்து ஓடுறான். ஒருவேளை இங்கேயே அந்த வனாந்தரத்தை, மாக்கோன் வனாந்தரத்தை இருந்திருந்தா நிச்சயமாய் வந்து தாவீதை சவுல் பிடித்து கொண்டு போட்டு விடுவான். தன் உயிருக்கு பயந்து மாக்கோன் வனாந்தரத்தில் எண்டில் வந்து நிற்கிறான். எண்டில் வந்து நிற்கும்போது பாருங்கள், அங்கே தான் யூதேயா வனாந்தரம் ஆரம்பிக்கிறது. யூதேயானா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. யோவான் ஸ்நானன் ஊழியம் செய்த இடம் யூதேயா. இயேசு கிறிஸ்தன் ஊழியம் செய்த இடமும் யூதேயா. ஆபிரகாமும் தங்கின இடமும் ஓரங்களில் வந்த இடமும் யூதேயா என்று குறிப்பிடப்பட்டிருக்குது ஆதியாகமத்தில். அப்போ தேவனுக்கு பிரியமான அந்த யூதேயா என்ற என்ன, நல்லா கவனிங்க. இங்கே எருசலம், மேலே பக்கத்தில் எபுரோன், அதை தாண்டி வந்தால் மாக்கோன் வனாந்தரம், அதாவது காத் பட்டணத்தில் வராங்க. காத் பட்டணத்தில் இங்கே மாக்கோன் வனாந்தரம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாக்கோன் வனாந்தரம் முடிஞ்சிச்சுன்னா யூதேய வனாந்தரம். யூதேய வனாந்தரம் கடந்து போனால் தான் என்கேதிக்கு போக முடியும். அந்த யூதேய வனாந்தரத்தை கடக்க ஆரம்பிக்கலாம். யூதேய வனாந்தரம் என்று சொன்னால், நன்றாக கவனிங்க தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, அந்த வனாந்தரத்துக்கு என்ன பேர்னா கொலைப்பாலைவனம் என்று சொல்லுகிறாங்க சரித்திர புத்தகத்தில். நன்றாக கவனிங்க தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை. இஸ்ரவேல் தேசம் எப்படிப்பட்ட தேசம்? செழுமையான தேசம். ஒரு பக்கம் யோர்தான் நதி, ஒரு பக்கம் எருமேல் மலை, ஒரு பக்கம் கித்ரோன் நதி. ஹல்லேலூயா. ஒரு பக்கம் எர்மோன் நதி, ஒரு பக்கம் எர்மோன் மலை, கித்ரோன் நதி, திராட்சை தோட்டம், ஒலிவத்தோப்பு. அப்படி இருக்கிற அந்த தேசத்தில், ஆசீர்வாதமான தேசத்தில், அங்கே தேசத்தில் யூதேயா வனாந்தரம் ஒன்று இருக்கிறது. இந்த வனாந்தரம் எப்படிப்பட்ட வனாந்தரம்? கொலை பாலைவனம் என்று சொல்லப்படுது. அங்கே எல்லாவித வெப்பத்தை விட, எல்லா நாட்டின் வெப்பத்தை விட அந்த இடத்துல மட்டும் வெப்பங்கள் அதிகமாக இருக்கலாம், சீதோஷ் நிலை அதிகமாக இருக்குமா, அடிக்கடி புயல் காற்று எழும்புமா. அதாவது மாக்கோன் வனாந்தரத்திலிருந்து என்கேதி வனாந்தரம் வந்து ஒரு 60 கிலோமீட்டர் தானா. அந்த 60 கிலோமீட்டர் தான் அந்த வனாந்தரமே. 60 90 சொல்கிறாங்க. அந்த வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாது. எல்லா பாலைவனத்துலேயும் ஒரு சோலைவனம் இருக்கும். அந்த பாலைவனத்தை கடந்து போகும்போது தாகத்துக்காக சோலைவனத்தை தண்ணீர் குடிப்பாங்க. ஆனால் அது கூட அங்கே இல்லையா பாருங்கள். அடிக்கடி புயல் காற்று அடிச்சு
அந்த புயல் காற்று சேறு கிடையாது, மணலோட புழுதியோடு சேர்ந்து அடித்து சூரியனே மறைக்கல அளவுக்கு கருப்பாயிரும் அந்த இடத்துல. அப்படிப்பட்ட உஷ்ணம் நிறைந்த இடம், அப்படிப்பட்ட உஷ்ணம் நிறைந்த இடம். அதை கடந்து ஓடுகிறான் உயிருக்கு பயந்து. அது உள்ள நுழைஞ்சிட்டான், தெரியாமல் நுழைஞ்சிட்டான். இஸ்ரவேலில் வாழ்க்கை நடத்தின கூட யூதேய வனாந்தரத்தை பற்றி தாவீதுக்கு தெரியாது. உள்ளே நுழைஞ்சி ஓடுறான். உடம்பு முழுவதும் காயங்கள், உள்ளத்திலையும் காயங்கள் அவனுக்கு. அதை கடந்து போகிறான். அது பாருங்க, அப்போது எழுதப்பட்ட சங்கீதம் தான் இந்த 23ஆம் சங்கீதம். அந்த 23ஆம் சங்கீதத்தை சொல்கிறாரு பாருங்க தேவ பிள்ளைகளை. தாவீது சொல்லுகிறார், நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு விலகினேன். அப்போது அங்கே என்ன இருக்குது? அந்த யூதேய வனத்தில் மரண இருள் இருக்குது. அதாவது பாலைவனம், குன்றுகள், கரணம் தப்புனா மரணம் இருக்குது. அவ்வளோ இவ்வளோ தான், 60 கிலோமீட்டர் இவ்வளோ தான், அதுக்குள்ளே தான் பாலைவனம் இருக்குது. கீழே விழுந்து அவ்வளோதான், விழுந்து ஓடுறார் தாவீது உயிரை காப்பாற்றி. அப்போ சங்கீதம் தான், அப்போது எழுதப்பட்ட சங்கீதம் தான் இந்த 22ஆம் சங்கீதம். பாருங்கள், அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பாசான் தேசத்து பல எருதுகள் என்னை வளைந்து கொண்டது, பீறி கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல் என்மேல் தங்கள் வாயை திறக்கிறார்கள், தண்ணீரை போல ஊற்றுண்டேன், என் எலும்புகளெல்லாம் கட்டுண்டு விட்டது, என் இருதயம் மெழுகு போலாகி என் குரல்கள் அறிவே உருகிற்று, என் பலன் ஓட்டை போல் காய்ந்தது, என் நாவு மேல் வாயிட ஒட்டி கொண்டது, என்னை மரண தூடுகளில் போடுகிறேன், நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்கள் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, கைகளையும் கால்களையும் உருவை குத்தினார்கள், என் எலும்புகளெல்லாம் நான் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்ன அர்த்தம்னா, இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம் தான். அதை முன்னாடி அனுபவித்தவன் தாவீது ஆட்களை வைத்து அந்த நடந்த சம்பவத்தை எழுதினான். சரி போகட்டும், எழுந்து போய் அவனால் முடியல, பலன் இல்லை, ஒரு இடத்துல விழுந்து விடுகிறான். எப்போ விழுந்துனா தெரியாது. கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு சத்தம் கேட்கிறது. அவன் திரும்பி பார்க்கும் பொழுது அந்த வனாந்தரத்தை, எங்கேதி வனாந்தரத்தை பார்க்குறான். இந்த பாலைவனத்தில் இப்படி ஒரு சோலைவனமா, இப்படி ஒரு செழிப்பான இடமானு சொல்லி சுற்றி முற்றி பார்க்குறான். பாருங்க, பசுமை நிறைந்து காணப்படுகிறது, பேரிச்சவர்கள் காணப்படுது, திராட்சை தோட்டங்கள், அங்கே வந்து விழுந்து கிடக்கிறான். அந்த சத்தத்தை நோக்கி பார்க்குறான். ஒரு ஆடு தண்ணியில் பொறுமையாக நடந்து வந்து தண்ணீர் குடிக்கிறான். அதை பார்க்குறான், அந்த ஆட்டை பார்க்குறான். கொஞ்சம் தூரம் எட்டி பார்த்தோன்னே ஒரு மெய்ப்பன் நின்று கொண்டிருக்கிறார். அவர் கையிலே ஒரு கோலும் தடியும் இருக்கிறான். அங்கிருந்து அந்த ஆடு புறப்பட்டு தண்ணீர் குடிக்குது, ஆட்டுக்குட்டியான நீர்வீழ்ச்சியில். அதை பார்க்குறான். இந்த பாலைவனத்தில் ஒரு ஆட்டை நடத்தி கொண்டு வருகிறார் ஒரு மெய்ப்பன் இருப்பாரானால், அப்போ என்னுடைய வாழ்க்கையில் யார் மெய்ப்பர் என்று சொல்லி சத்தம் போட்டு எழுதுகிற சங்கீதம் தான் இந்த சங்கீதம் 23. அப்போ சத்தம் போட்டுறான், என் கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீரண்டை என்னை கொண்டு போய் விடுகிறார், அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார், நான் மரண இல்லியின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படும் தேவரே என்னோடு கூடி இருக்கிறீர், உமது கோலும் என்னை தடியும் தேற்றும், என் சத்துருக்கள் முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணிறேன், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருமையும் என தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று சொல்லி இந்த சங்கீதத்தை எழுதுவதை குறித்து பார்க்கிறோம். பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட யூதயம் போல பாலைவனம் போல வனாந்தரம் காத்து கொண்டிருக்கிறதா, கொடுமை காத்து கொண்டிருக்கிறா, வேதனை காத்து கொண்டிருக்கிறா, நெருக்கம் காத்து கொண்டிருக்கிறா, சற்று பொறுத்து கொள்ளுங்கள். தேவனை விட்டு ஓடிடாருங்க. அப்படி ஓடணுன்னா உங்களுக்கு யூதாயா மட்டும்தான். அதை மீறி பொறுத்து கொண்டு வந்தீர்களா உங்களுக்கு எங்கேது என்ற ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகள், நமக்கு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வது தான் தாவீது தன் பாடுகளை சங்கீதம் 23 எழுதி வைத்திருக்காங்க. அந்த சங்கீதத்தை நம்ம சாதாரணமாக வாசிக்கிறோம். எத்தனை காரியங்கள் அடங்கியிருக்கு தெரியுமா அந்த சங்கீதத்தில்? தாவீது பட்ட பாடுகளை எல்லாம் சங்கீதம் 23 ஆசீர்வாதம்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, இதில் ஆசீர்வாதம் இருக்குது, அதே நேரம் அவன் பட்ட பாடுகளும் இதில் காத்து கொண்டிருக்கிறது. அவன் பட்ட பாடுகளை அவன் எழுதினான். அவன் என்ன தெரியுமா கேட்டான் இந்த வனாந்தரத்தில்? ஆண்டவரே, நான் பாட்டில் எங்கேயும் ஆடுதானே மேய்ச்சி கொண்டிருந்தேன், என்னையா ஆண்டவரை கொண்டு வந்து இங்கே வேதனைப்படுத்துகிறீரை கேட்டோம். ஆனால் இன்று கூட நம்ம ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் கூட ஆண்டவர் அப்படி தான் கேட்பான். நான் என்ன ஆண்டவரே செஞ்சேன், ஏன் ஆண்டவரே என்னை கொண்டு வந்தீங்க, ஏன் ஆண்டவரே எனக்கு ரட்சிப்பு கொடுத்து இது கேள்வியெல்லாம் கேட்பான். ஆனால் கர்த்தர் தாவீது போட்ட அனாதி தீர்மானத்தின் திட்டம், ஒரு நாட்டையோ ஒரு ஆடையை கொடுத்து மேய்ப்பார்னா சாதாரணமாக கொடுத்துட்டு போட்டார். அதுக்கு பாடுக்கு நீ தகுதி உள்ளவனா இருக்கிறாயா, சகித்துக் கொள்கிறாயா என்று தான் பார்ப்பார். இன்றைக்கி பாருங்கள், ஊழியக்காரர்கிட்ட விசுவாசியில் இருக்க ஒரு சின்ன பாடு இருந்தால் கூட சோர்ந்து போயிடும். இல்லை பிள்ளைகளை, குழந்தைகள் பிறக்கலைன்னா சோர்ந்து போகிறோம், பணம் இல்லைனா சோர்ந்து போகிறோம், சம்பளம் இல்லைனா சோர்ந்து போகிறோம், வேலை இல்லைனா சோர்ந்து போகிறோம், ஒரு வியாதி வந்தால் சோர்ந்து போயிடும், ஒரு பிரச்சனை வந்தால் சோர்ந்து போயிடும். அதையெல்லாம் சகித்து கொள்ளுங்கள். உங்களுக்கு யூதயா என்ற பிரச்சனையை சகித்தோம்னா, அப்படிப்பட்ட காரியத்தை சகித்தோமானால் உங்களுக்கு யூதயை தாண்டி எங்கேது என்ற ஆசீர்வாதம் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கு தேவ பிள்ளைகள். அது மாத்திரமல்ல, அன்பு பிள்ளைகளை நன்றாக கவனிங்க. நம்ம ஒரு காலத்தில் எப்படிப்பட்ட ஆடுகளாக இருந்தோம், ஒரு காலத்தில் நம்ம எப்படிப்பட்ட ஆடுகளாக இருந்தோம்?
கவனிங்க, மெய்ப்பன் அனுப்பி விடுகிறார். அப்போ இந்த ஆடை ஒரு மெய்ப்பனா, என்னை மெய்க்கிறவரின் கர்த்தரின் மெய்ப்பர் என்று சொல்லி சங்கீதத்தை எழுதினார். அவர் கையில் 2 ஒரு கோலும் ஒரு தடியும் இருக்கிறதாம். அந்த கோல் எதுக்கு தெரியுமா? ஆடுகளுக்கு தளிரான ஆசீர்வாத இலைகளை பிரித்து போடுவதற்காக அந்த கோல். அந்த தடி ஆடு வழிமாறி போகும்பொழுது அந்த தடியினால் அந்த அக்கல்ல அந்த முதுகு மேலே வச்சு இப்படி தள்ளி கூட்டு வருவார். அடிக்க மாட்டார், தள்ளி கூட்டு வருவார். அதுதான் மெய்ப்பனுடைய வேலை. நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காலத்தில் எப்படிப்பட்ட ஆடாக இருக்கும். சங்கீதம், அதாவது ஏசாயா 63:6 வழி தப்பி போன ஆடு, எரேமியா 50:6 காணாமல் போன ஆடு, அதில் சிதறப்பட்டு போன ஆடு, லூக்கா 15:6 கூட காணாமல் போன ஆடுன்னு இயேசு சொல்கிறார். எரேமியா 50:17 தெரிப்பட்டு போன ஆடு, எரேமியா 34:22 சூறையாக்கப்பட்ட ஆடு, 1:2:22 சிதறண்ட ஆடு, சங்கீதம் 44:22 அடிக்கப்பட்ட ஆடு. இப்படிப்பட்ட ஆடை தான் ஒரு காலத்தில் வாழ்க்கை வாழ்ந்தது. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை, உம்முடைய வாழ்க்கையில், எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தரை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டார். அவர் சொல்கிறாரு சங்கீதம் 103 என் மேய்ச்சலின் ஆடு. அல்லேலூயா. யோவான் 10:27 என் ஆடு. இதெல்லாம் சங்கீதம். இப்படிப்பட்ட இந்த ஆடுகள் நீங்கள் இன்னைக்கு எப்படிப்பட்ட ஆடாக இருக்கீங்களா? தேவனோட ஆடாக இருக்கிறீர்கள். சங்கீதம் 95:7 வாசிக்கிறோம், கர்த்தர் கைக்குள்ளான ஆடு. ஏசாயா 40:11 அவர் மடியிலே சுமக்கப்படுகிற ஆடு. யாத்ராக 12:5 பழுதற்ற பலியாக பலியிடப்படுகிற ஆடு. அல்லேலூயா. யோவான் 10:9 சொல்கிறாரு என் வாசல் வழியாக உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைகிற ஆடுகளாக நீங்கள் காணப்படுவீர்கள். அல்லேலூயா. என் அன்பு தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளை, இப்படி இருந்த நாம, இப்படிப்பட்ட ஆடுகள் அந்த நம்ம கர்த்தர் நம் மெய்ப்பனாக இருக்கிறபடியினால்தான் இப்படி ஆசீர்வாதமான ஆட்களாக நாம் காணப்படுகிறோம். யார் சொல்ல முடியும்? இயேசு சாமி தன்னுடைய வாயை திறந்து சொல்கிறார். யோவான் 10:27 என் ஆடுகள். அப்போ என் ஆடுகள்னா அவருடைய ஆடுகளாக இருக்கோம்னா மெய்ப்பனை துதிக்க கற்றுக்கணும், மெய்ப்பனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும், மெய்ப்பனை துதிக்கணும், மெய்ப்பனை ஆராதிக்கணும். எந்த சூழ்நிலையும் அவரை விட்டு போய்விடக்கூடாது. அவர் உன்னை விட்டு போகவே மாட்டார், நாம் போகக்கூடாது என்பது தான் இந்த நாளில் கற்றுக்கொண்ட பாடம். ஆக பாடுகள் சகித்தோமானால், தாவீது பாடுகளை சகித்து 3 முறை ராஜாவாக்கினார் கர்த்தர். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் பாடுகளை சகித்தோமானால் பரலோக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய வேலை ஸ்தலங்கள், உங்கள் மனைவி, உங்களுடைய குடும்பங்கள், வருமானங்கள், ஊழியங்கள், உங்களை பெண் பிள்ளை, ஆண் பிள்ளை, சிறு பிள்ளை, வயதான யாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து காக்க கடவராக. God bless you. Praise the Lord.